ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் சுக்கிரன் குரு பரஸ்பர பார்வை, சுப விளைவான பார்வையை பார்க்குறாங்க. அதுக்கான பலன்களை பார்க்கலாம். டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 22 வரை 12 நாட்களில் சுக்கிரன் மகர ராசியில் நம்முடைய லக்னத்தில் திருவோண நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அப்போ திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் சந்திரனாக செயல்படுகிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நமக்கு 5ஆம் வீட்டில் குரு இப்போ ஆல்ரெடி ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் தான் போயிட்டுருக்கார். ரோகிணி 4ஆம் பாதத்தில் போயிட்டு அம்சத்தில் கடகத்தில் உச்சமாக இருக்கார். அப்படிப்பட்ட குரு பலனில் இருக்கும் பொழுது இந்த சுக்கிரனுடைய பார்வை, ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் நெகட்டிவான கிரகங்கள், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுறவங்க, பகை கிரகங்கள். அப்படிப்பட்ட கிரகங்கள் பார்த்துக்கிறனால ஏதாவது நமக்கு கவனத்தில் கொள்ளணுமா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ நம்ம பொட்டன்ஷியலை பார்க்கணும். இந்த கிரக ஆற்றல் அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது. அப்போ சுக்கிரனுடைய ஆற்றல் எங்கே இருக்குது? நம்மளுடைய லக்னத்துக்கு 4, 8, 12 இருக்குது. நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடமான மேசராசியில் தான் பரணி நட்சத்திரம் சுக்கிரனாக செயல்படுது. 8ஆம் இடமான சிம்ம ராசியில் தான் பூர நட்சத்திரம் சுக்கிரனாக செயல்படுது. 12ஆம் இடமான தனுசு ராசியில் தான் நமக்கு பூராட நட்சத்திரம் சுக்கிரனாக செயல்படுது. இப்படிப்பட்ட பொட்டன்ஷியலை வச்சுருக்கிறவர் நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம லக்னத்துக்கு மறைவிடங்கள், அதாவது இந்த 4, 8, 12 கிளியர் பண்ணுற மாதிரியான இடங்களில் நமக்கு கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 3, 7, 11 இந்த மாதிரியெல்லாம் அமைப்பில் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கெட்ட ஆற்றல் வெளிப்படாது. சுக்கிரனுடைய கெட்ட ஆற்றல் நல்ல ஆற்றலாக மாறி போயிடுங்கிறது தான் கணக்கு. சரி, இப்போ நமக்கு லக்னத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த 4, 8, 12 முழுசுமாக கெடுக்க மாட்டார். கொஞ்சம் கம்மி பண்ணுவார். ஆனால் அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம அந்த சுக்கிரனுடைய ஆற்றலை மதிப்பிடும் பொழுது, இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியான மனநிலையை அப்படிங்கிறத இது பண்ணுறது. இப்போ அந்த லக்னத்தில் இருக்கும்போது அந்த 4ஆம் இடத்துக்கு அந்த சூத்திர முறையில் பார்க்கும்போது ஒரு 75% நமக்கு அந்த 4ஆம் இடத்துக்கு கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் அந்த 30% அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு 8ஆம் இடத்தினுடைய வீரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன உழைச்சாலும் பெருசாக டெவலப் ஆக முடியல, கஷ்டப்படுறேன், அதுக்கான வளர்ச்சி கிடைக்கல, திடீர்னு எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் நமக்கு வருது. உறவு ரீதியாகவும் பிரச்சனை வருது, பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாகவும் பிரச்சனை வருது, இப்போ ஒரு தொழிலை செஞ்சாலும் நஷ்டம் ஏற்படுது. அப்படிங்கிற ஆஸ்பெக்டை மகர லக்னத்திற்கு சுக்கிரன் வச்சுருக்காரு. நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சிட்ருப்போம், பாரம்பரியத்தில் நமக்கு 10ஆம் அதிபதி தொழிலதிபதி சுக்கிரன் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் நட்சத்திர ஆற்றலில் உள்ளே போய் அந்த நட்சத்திரம் ரீதியாகத்தான் ஒவ்வொரு கிரகமும் திசாபுத்தியாக இயங்குதுங்கிறத தெரிஞ்சும் போது நம்மளுக்கு இதெல்லாம் அப்போ தான் உண்மையான ஒரு ஜோதிட கருத்தை உள்வாங்க முடியும். அதே மாதிரி தான் செலவு, வீண் செலவு பண்ணுற வைக்கிறது சுக்கிரன். நம்மளை மனசு ரீதியாக வருத்தப்பட வைக்கிறதும், நம்ம சக்தியை இழக்க வைக்கிறதும், நம்மளை இடம் விட்டு இடம் பெயர வைக்கிறதும், அல்லது வெளிநாடு போன்ற இடங்களுக்கு போக வைக்கிறதும் எல்லாமே சுக்கிரன் தான் வச்சுக்கலாம். இதில் நல்லதா கெட்டதானது அது சுக்கிரன் நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற நிலையை பொறுத்து நம்ம அதை ஃபைன் பண்ணலாம். பட் இந்த ஆஸ்பெக்டில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சுக்கிரன் கொஞ்சம் நமக்கு அந்த அதிருப்தி மனப்பான்மையும், கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு பிரச்சனையையும், நம்ம ஒரு டார்ச்சருக்கு ஆளாகிறோங்கிற பிரச்சனையும், மன வருத்தத்துக்கு ஆளாகுங்கிற பிரச்சனையும் வச்சுருக்காருங்கிறத மட்டும் இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக குருவுக்கு வருவோம். இப்போ குரு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்காருன்னா, குருவினுடைய அமைப்பு நம்ம மகர லக்னத்துக்கு பணம் கொடுக்குறவர், வேலை கொடுக்குறவர், தொழில் கொடுக்குறவர். அப்படிப்பட்ட குருவானவர் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பொருள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லை. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கெட்டவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரு, நமக்கு பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயமா செய்யக்கூடிய குரு கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம், 5ல் குரு நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த 5ல் குருங்கிறது உறவு சார்ந்த விஷயத்துக்கு நல்லது பண்ணும், ஆனால் பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு நல்லது பண்ணாது. இதை 2ஆக பிரித்து பார்க்குற ஜோதிடம் தான் நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தை கரெக்டாக கணித்து பார்த்து 12 பாவத்துக்கும் அதிகாரிகள் யார், எந்த பாவத்தை எந்த கிரகம் இயக்குது,
நம்ம லக்ன புள்ளியிலிருந்து இந்த 12 புள்ளிகளும் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை உணர்த்தும். எந்த கிரகம் நமக்கு எந்த வேலை செய்யுதுன்னு. அதன்படி தான் திசாபுத்தியில் அது வேலை செய்யும். இந்த விதி கொடுப்பினையை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த இது வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையை நமக்கு உணர்த்துது, நாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அகம் சார்ந்த நன்மைகள் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். லக்னத்தில் இருக்கிற ஒரு கிரகம் இருந்தாலும் 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் நன்மை கொடுக்கும். அதை வந்து நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஆரோக்கியம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஒரு அகம் சார்ந்த உறவு சார்ந்து எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஹெல்த்தில் வந்து திடீர் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதில் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை இது வழங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து இந்த 12ஆம் இடத்துக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்குதுன்னா, இப்போ புறம் சார்ந்து உங்களை மூலதனம் போட வைக்கும். ஆனால் அந்த போட்டதுக்கு உண்டான பணம் ரிட்டர்ன் வராமல் நம்மளுக்கு அவஸ்தைப்படுறோம் இல்லையா, அந்த விஷயத்தை நெகட்டிவாக செய்யுது. அகம் சார்ந்து நல்லது செய்யக்கூடிய கிரகம் புறம் சார்ந்து பொருள் சார்ந்து தீமைகளை செய்யுதுங்கிறத நம்ம உணரணும். ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சிக்கிறோம், லக்னத்தில் சுக்கிரன் 5ல் குரு சுபத்துவமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நினைப்போம். சுபத்துவங்கிறது உண்மை தான். ஆனால் உறவுகளுக்கு சுபத்துவம், இந்த ரெண்டுமே சுபகிரகம்தான். அதனால் உறவுகளுக்கு, மன எழுச்சிகளுக்கு, மன ஆர்வங்களுக்கு, கலை உணர்வுகளுக்கு கரெக்டு. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கீங்க, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ ஒரு ஆன்மீகத்தில் இருக்கார், ஒரு கோயிலில் அர்ச்சகராக இருக்கார் அப்படின்னா அதெல்லாம் அகம் சார்ந்த வேலை. அதே மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ ஜோதிடராக இருக்கார், லாயராக இருக்கார், கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாரு, கமிஷன் தொகை பண்ணுறாரு, ஐடி லைன் பண்ணுறாரு, இதெல்லாம் அகம் சார்ந்த வேலைகள் தான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய பல்கான ஒரு டிரான்சாக்ஷன் இருக்காது. ஆனாலும் வந்து நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும். ஆனால் புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய மிஷினரி போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 5ஆம் இடம்ங்கிறது வந்து அந்த தொழிலுக்கு வந்து உற்பத்தி ஸ்தானத்துக்கு பாதிப்பு கொடுக்கும். அப்போ 5ல் இருக்கிற குரு இந்த ப்ரொடக்ஷன் சார்ந்து வேலை பார்த்தவங்களுக்கு திடீர்னு வேலையில் வந்து ரிலீஸ் ஆகிறதும் அல்லது தானே விருப்பப்பட்டு வேலையிலிருந்து வெளியே வர ஓய்வு பெறக்கூடிய அமைப்பையும் நடத்தி கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க இது வேண்டாம், நான் வந்து மார்க்கெட்டிங்க்கு மாறி போய்க்கிறேன் அப்படின்னு மாறக்கூடிய சூழல் நடக்கும். சில பேருக்கு வந்து தொடர்ந்து நஷ்டத்தில் ஓடுறதுனால அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியலன்னு நிறைய பேருக்கு இந்த குரு மகர லக்னக்காரர்களுக்கு குரு வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி பாதிப்புகளும் மூடு விழா பண்ணியிருக்கும். அதனால் ட்ரேடிங் உற்பத்திக்கு வந்து இது சரியில்லை அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் உணர்த்தக்கூடிய அமைப்பு. இதில் நாம் சுக்கிரனை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி மூளை உழைப்பு சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு, பப்ளிக் சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அது வந்து ஒன்றும் பாதிக்காமல் நன்மைகளை கொண்டு போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே மேலே ப்ரொடக்ஷன் சார்ந்து ட்ரேடிங் சார்ந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த கிரகம் உணர்த்துது. இந்த பார்வைகள் நமக்கு உணர்த்துது. நீங்கள் வந்து ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல வச்சு நமக்கு நல்ல இடம் அப்படின்னு எடுக்கிறது வந்து அந்த ஸ்தானத்துக்கு என்ன விளைவை ஏற்படுத்துதுங்கிறத உணர்ந்து தான் அதை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனையை குறிக்குது. இப்போ அந்த சிந்தனையில் வந்து நமக்கு பொட்டென்ஷியல் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்க்கணும். நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் நமக்கு லக்ன புள்ளியாக யார் வந்திருக்காரோ அந்த கிரகம்தான் நம்மளை வழி நடத்தும். ஸோ அதெல்லாம் விதி கொடுப்பனையில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான திசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி கோச்சார பலன்களையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து என்னென்னா, இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு போர்ஷனாவது குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 திசாபுத்தி அந்தரத்தில் கனெக்ட் ஆனால் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.